Today's topic is SN1 and SN2 reaction. SN1 and SN2 reaction. So this is very important topic in that organic chemistry. That is, so what is this S? S stands for substitution reaction. This N stands for nucleophilic. So nucleophilic substitution reaction. This one represents unimolecular, 2 represents bimolecular. So today's session we are going to discuss both SN1 and SN2 ரெண்டுத்தையுமே படிக்க போறோம். So first substitution என்ன அப்படினா இப்போ ஒரு A ன்னு ஒரு reactant இருக்கு. When it is reacts with the BC ன்னு ஒரு reactant கூட react பண்ணும்போது you get the product of AC plus B இப்படி ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வெச்சுக்கோ. இப்போ என்ன நடந்துருக்கு பாருங்க, B ஓட பிளேஸை A ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. B ஓட பிளேஸை A ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஓகே, so that is substitution. So A is substituted in the place of B. So you will get the product of AC plus B. This is substitution reaction. What is nucleophilic? Nucleophile அப்படினா என்னன்னா negatively charged species. Okay, so here N negatively charged species. So இது வந்து electron rich. Okay, electron rich species. Okay, so electron rich species எங்க போய் attack பண்ணும்? It attack on electron deficient site. Electron deficient site la dhaan போய் attack பண்ணும். Okay, so what is this one? One stands for unimolecular. Unimolecular na order of the reaction one, first order reaction. Only one of the reactant concentration determine the rate. Unimolecular. ரெண்டு reactant determine பண்ணிச்சுனா அது bimolecular. So முதல்ல SN முதல்ல என்னன்னு படிப்போம், அப்புறம் SN1 னா என்ன, SN2 னா என்னன்னு பார்ப்போம். ஜெனரலா ஒரு RX alkyl halide எடுத்துக்கிறேன். R alkyl halide. இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண போகிறேன். நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ ஆட் பண்ண உடனே now this X halogen, as you know halogen is more electronegative, this get minus charge. Okay, so this bond break, it will come out as X. So in the place nucleus will go there and X minus will come there. So R nucleophile plus X minus. This is the nucleophilic substitution reaction. This nucleophilic substitution reactions are two type. One is SN1 and another one is SN2. So we are going to discuss the SN1 and SN2. First we will discuss this SN1. SN1, what type of compounds undergo the SN1 reaction? அப்படினா tertiary compounds undergo SN1. இப்போ பாருங்க, CH3 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 Cl, tertiary butyl chloride, tertiary butyl chloride. Okay, இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க, இது என்னவா மாற போகுதுன்னா, இதுல வந்து KOH I am going to use. அப்படினா ஆகும்னா K plus OH minus Cl minus, this OH minus will go inside and Cl minus will come out. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா CH3 CH3 CH3, இங்க OH plus KCl இல்ல KBr ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து it takes place in two step. So first we will discuss the step 1. Step 1ல என்ன நடக்கும்னா, இந்த alkyl tertiary butyl bromide இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்றேன், டெட்ராஹைட்ரல் ஷேப்ல தான் இருக்கும், அது அந்த ஷேப்ல நான் எழுதிக்கிறேன். Br Cl எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈக்லிபிரியம் ஆயிடுது. இதில் என்ன பண்ணுன்னா, அந்த Br இருக்கு இல்லையா புரோமின், அந்த புரோமின் வந்து லூஸ் பண்ணிவிடும். இப்போ நம்ம இதில் இருக்கிற நியூக்ளியோஃபைல் என்னன்னா OH மைனஸ். இந்த OH மைனஸ் போய் டைரெக்டாக அதில் அட்டாக் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, எல்லா சைடுமே உங்களுக்கு பல்கி குரூப் இருக்குது, 3 பல்கி குரூப் இருக்குது, ப்ளஸ் ஃப்ரண்ட் சைடில் புரோமின் இருக்குது. ஸோ OHனால உள்ளே போய் அட்டாக் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், OH வெயிட் பண்ணணும். எதுக்குன்னா Br மைனஸ் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் Br மைனஸ் வெளில வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ Br மைனஸ் தானாகவே வெளில வந்துருமா சார்னா வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, இந்த டெர்ஷரி கார்போகேட்டியன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த டெர்ஷரி கார்போகேட்டியன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஒருவேளை பிரைமரியாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃபார்ம் ஆகாது, ஏன்னா பிரைமரி கார்போகேட்டியன் லெஸ் ஸ்டேபிள். டெர்ஷரி கார்பன் வந்து இந்த புரோமினை ரெடியாக விடுறதுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா விட்டால் கூட இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆனால் கூட 3 பேர் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 3 மெத்தில் குரூப்.
அப்போ 3 மெத்தில் குரூப் ரெடியாக இருக்கிறதுனால கார்பன் கவலையப்படாமல் புரோமினை வெளில அமைச்சிட்டு கார்போகேட்டியனா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்கள் ஈக்குலிபிரியம். இப்போ இந்த ரியாக்ஷனில் OH மைனஸ் இன்வால்வே ஆகலை, அதனால் OH மைனஸ் நம்ம போடவே போகிறதில்ல. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோ ஸ்டெப், ரொம்ப ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து RDS, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இப்போது வாட் வி கால் அஸ் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட்லேருந்து புரோமின் வெளில போயிட்டு டெர்ஷரி கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? இதுதான் வந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்மீடியேட் இது வரைக்கும் தான், இதுக்காக தான் அந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இப்போ இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வெயிட் பண்ணாது. இப்போ இட் இஸ் ரெடி டு அட்டாக், உடனடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ணும்பொழுது எய்தர் இந்த பேக் சைடு ஆர் இந்த ஃப்ரண்ட் சைடு, ரெண்டு சைடும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெண்டு சைடும் அட்டாக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரெண்டு பாசிபிள் ப்ராடக்ட் வரும். ஒன்று ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட், அனதர் ஒன் பேக் சைடு அட்டாக் பண்ணுற ப்ராடக்ட். அதனால உங்களுக்கு SN1 பொறுத்த வரைக்கும் you will get the two products. That's why it is called as a racemic mixture of product will be formed in SN1 reaction. SN1 reactionல racemic mixture form பண்ணும். சரியா? ஸோ SN1 reactionனா ஃபர்ஸ்ட் யூனிமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது ஏன் யூனிமாலிகுலர்னா, இப்போ ரெண்டு ஸ்டெப்பில் ரியாக்ஷன் இருக்குது. ஸ்டெப் 1, this is step 2. Step 1 is a slow reaction, step 2 is a fast reaction. ஸோ நம்மளுக்கு ரேட் எப்பவுமே ஸ்லோ ஸ்டெப் தான் டிட்டர்மைன் பண்ணும். அப்போ அந்த ஸ்லோ ஸ்டெப்பில் எத்தனை மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா ஒன்லி சப்ஸ்ட்ரேட். இப்போ பாருங்கள் இந்த ரியாக்ஷனில் இதுக்கு பேர் வந்து சப்ஸ்ட்ரேட், இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து நியூக்ளியோஃபைல். ஸோ ரெண்டுமே ரியாக்டண்ட்டாக இருந்தாலும் சப்ஸ்ட்ரேட்டும் இருக்குது நியூக்ளியோஃபைலும் இருக்குது. ஆனால் ரேட்டை எது டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னா சப்ஸ்ட்ரேட் மட்டும்தான். நியூக்ளியோஃபைல் டிட்டர்மைன் பண்ணல. ஏன்னா நியூக்ளியோஃபைல் எங்கே வருதுன்னா செகண்ட் ஸ்டெப்பில் தான் வருது. செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்ட் ஸ்டெப், அது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் இல்லை. ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது? சப்ஸ்ட்ரேட் மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால இது யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். அதான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1ன்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் வை திஸ் SN1 ரியாக்ஷன்ஸ் ஆர் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இந்த SN1ஓட பாயிண்ட்ஸ்லாம் 1 by 1 நம்ம பார்ப்போம். SN1ஓட பாயிண்ட் S11, the rate of the reaction directly proportional to substrate, concentration of substrate, only concentration of substrate. In the place of substrate you can write even alkyl halide. Okay, SN1 reaction takes place in 2 steps. Okay, the two step, the first step is a slow step or also called as a rate determining step. Okay, so second step is a fast step. Okay, in this SN1 reaction, tertiary carbocation formed as an intermediate tertiary carbocation form ஆயிருக்கு. Okay, இன்டர்மீடியேட்டாக டெர்ஷரி கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ராடக்டாக என்ன வருதுன்னா ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம்ட் ஆஸ் அ ப்ராடக்ட். ஸோ தீஸ் மெனி பாயிண்ட்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் ஃபார் த SN1 ரியாக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதணும்னா போதும். யூ வில் கெட் ஃபுல் மார்க் ஃபார் SN1 ரியாக்ஷன். ஸோ லெட் அஸ் மூவ் டு த SN2 ரியாக்ஷன். ஸோ த நெக்ஸ்ட் வந்து SN2 ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், பைமாலிகுலர் ரியாக்ஷன். அப்போ இங்கே வந்து ரியாக்ஷன் வந்து பைமாலிகுலராக நடக்க போகுது. ரெண்டு ரியாக்டன்ட் கோயிங் டு இன்வால்வ், அதனால தான் இது பைமாலிகுலர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ SN2 பொறுத்த வரைக்கும் பிரைமரி காம்பவுண்ட் மெயின்லி அண்டர்கோ பிரைமரி காம்பவுண்ட் இன்ஸ்ட் ஆஃப் த. ஸோ ஒரு பக்கம் CH3 போட்டுக்கிறேன், மீதி ரெண்டு பக்கத்தில் H போட்டுக்கிறேன், இங்கே Br. ஓகே, எத்தில் புரோமைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நியூக்ளியோஃபைல் அட்டாக் போடுறேன், இங்கேயும் அதே மாதிரி OH மைனஸ், இங்கே Br உள்ளே போயிடும், OH மைனஸ் உள்ளே போயிடும், Br வெளில வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்டாக என்ன வரும்னா CH3 CH OH. இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் என்ன சிங்கிள் ஸ்டெப். இது வந்து ரியாக்ஷன் எழுதியிருக்கேன்.
இப்போ நம்ம மெக்கானிசம் பார்ப்போம். மெக்கானிசம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். CH3 HBr. ஓகே, இப்போ இங்கே OH மைனஸ் போய் அட்டாக் பண்ண போகுது. இப்போ OH மைனஸ் ரெடியாக போய் அட்டாக் பண்ணோம். ஏன்னா ஒரே ஒரு பல்கி குரூப் தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் மெத்தில் குரூப். மீதி எல்லாமே ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன், சின்ன சின்ன குரூப் தான் இருக்குது. அப்போது இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, ஈஸியாக போய் அட்டாக் பண்ணணும். Br மைனஸ் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியா, இட் ஈஸிலி கோ அண்ட் அட்டாக். ஃப்ரண்ட்டில் போய் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே புரோமின் பாண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா இட் வில் கோ அண்ட் அட்டாக் இன் த பேக் சைட். ஸோ SN2 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த பேக் சைட் அட்டாக். ஓகே, நாட் இன் த ஃப்ரண்ட் சைட். SN1 எய்தர் சைட், ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக், ரெண்டு சைடு அட்டாக் பண்ணோம். பட் SN2ல ஒன்லி அட் த பேக் சைட். பேக் சைடில் நடக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன இன்டர்மீடியட் வரும்னா இங்கே OH போய் பாண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி இங்கே ஒரு Br இருக்கு. இதுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். முன்னாடி நம்ம படித்த போது இன்டர்மீடியட் படிச்சிருப்போம். இப்போ வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் படிப்போம். சார் அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? இன்டர்மீடியட்னா என்ன, டிரான்சிஷன் ஸ்டேட்? ரெண்டுமே ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் போகிறதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறது தான் டிரான்சிஷன் ஸ்டேட்டும் இன்டர்மீடியட்டும். இன்டர்மீடியட் மோர் ஸ்டேபிள், டிரான்சிஷன் ஸ்டேட் லெஸ் ஸ்டேபிள். இன்டர்மீடியட் less energy, more stable. Transition state, more energy, less stable. Okay, so எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, transition state is less stable, more energy. So இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த கார்பனில் ஆல்ரெடி ஒரு மெத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்கு. இன் அடிஷன் டு தட் புரோமினும் பாண்ட் ஆயிருக்கும், OHம் பாண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த கார்பனோட வேலன்ஸ் வந்து 5. ஸோ எக்ஸஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் போடுறேன் நான். சரியா, இப்போ பாருங்க, இப்போ ரெண்டுமே OH பர்மனெண்ட்டாக பாண்ட் ஆயிடல, Br பர்மனெண்ட்டாக க்ளீவ் ஆயிடல. ஸோ ரெண்டுமே இன்பிட்வீனில் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் சிங்கிள் ஸ்டெப் தான். வித்தின் த ஸ்டெப் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. சரியா, ஒருவேளை இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டெப்பாக எழுதுவோம். டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது ஃபார்ம் ஆகி டக்குன்னு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் அது ஒரு செப்பரேட் ஸ்டெப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா, இன்னும் ப்ராடக்டாக என்ன ஃபார்ம் ஆகும்னா இப்போ பாருங்க, இங்கே Br வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு, இங்கே OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. இப்போ இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், கான்ஃபிகரேஷனில் வந்து இன்வர்ஷன் வருது. ஸோ இது ஒருவேளை இது ஆர்னா இது எஸ், இல்லை இது எஸ்னா இது ஆர், அதனோட இன்வர்ஷன் வந்து மாறி இருக்கும். இதுக்கு பேர் வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படி சொல்கிறாங்க. வால்டன் இன்வர்ஷன், you call it as a Walden inversion. ஓகே, ஸோ இப்போ SN2க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். SN2ல என்னென்ன பாயிண்ட்ஸ்? இப்போ பாருங்க, இது ரியாக்ஷன் வந்து ஒரே ஸ்டெப்பில் நடக்குது. ரியாக்ஷனில் ஒரே ஸ்டெப்பில் சப்ஸ்ட்ரேட்டும் இருக்குது, நியூக்ளியோஃபைலும் இருக்குது. சப்ஸ்ட்ரேட்டும் இருக்குது, நியூக்ளியோஃபைலும் இருக்குது, ரெண்டுமே இருக்கிறதுனால இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், rate of the reaction is directly proportional to concentration of substrate and concentration of nucleophile. இது எப்படி எழுதலாம்? இந்த பிளேஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நீங்கள் அல்கைல் ஹாலைட் எழுதிக்கலாம். இந்த பிளேஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல் நீங்கள் வந்து OH மைனஸ் ஒன்னா நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணுறோமோ அது. இட் நவ் திஸ் SN2 reaction takes place in single step. ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியட் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட். Transition state intermediate is formed. Okay, inversion of configuration. Configuration வந்து inversion, அதுக்கு பேர் வந்து Walden inversion அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஃப்ரம் த பேக் சைட். ஸோ இது வந்து பேக் சைடு அட்டாக். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுது, அதனால் இது வந்து பேக் சைடு அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுதணும்னா SN2 ஓகே. ஒன் மோர் பாயிண்ட் நம்ம SN1ல இன்க்ளூட் பண்ணோம்னா அது வந்து எய்தர் சைடு அட்டாக் ஆர் போத் சைடு அட்டாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அட்டாக் பண்ணும், பேக்லேயும் அட்டாக் பண்ணும். ஓகே, இங்கே வந்து ரெசிமிக் மிக்சர், அங்கே வந்து வால்டன் இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ hope you would have enjoyed this video. Share பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.